இனிக்கும் இலக்கணம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தினமும் சமையலில் பயன்படுத்தும் ஜீரகம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இது நமது உடலை குளிர்ச்சியடை செய்து ஆரோக்கியத்தை மேம்பட வைக்கின்றது. இதில் உள்ள இலக்கணத்தை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழர்கள் எப்போதும் உணவை நாவின் சுவைக்காகவோ ருசிக்காகவோ உண்டதில்லை, உடலின் ஆரோக்கியத்திற்காகவும் அதன் மேம்பாட்டிற்காகவும் மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். அதை எவ்வாறு அறிவது? சமையல் பொருட்களை நாம் அதனுடைய பெயரை வைத்து அறிந்து கொள்ளலாம். இங்கு சீரகம் என்பதை பார்ப்போம். சீரகம் என்ற சொல் எவ்வாறு வந்தது என்பதை பார்ப்போமா? சீர் கூட்டல் அகம் சீரகம் என்று சொல்லலாம். இங்கு சீர் என்பது ஒரு வரிசை அல்லது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருமண வீடுகளில் சீர்வரிசை வைப்பதை பார்த்திருப்பீர்கள். எறும்புகள் வரிசையாக சாறை சாறையாக சீராக செல்வதை நாம் அனைவரும் சிறு வயதிலிருந்தே பார்த்து வருவோம். பள்ளி மாணவிகள் மட்டுமல்ல, தனியார் நிறுவன பணியாளர்கள், காவல்துறை, இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் சீருடை அணிவதை பார்த்திருப்பீர்கள். இதிலிருந்து சீர் என்பது ஒரு ஒழுங்குமுறை, ஒரு நேர் செய்தல் என்பதை அறியலாம். அகம் என்ற சொல்லுக்கு உட்புறம் என்பது பொருள். மனம், உட்புறம், வீடு, உள்ளே என்ற பொருள்கள் வரும். சீர் என்றால் சரி செய்வது, அகம் என்றால் உள்ளே. நமது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சரி செய்து அதனதன் நிலையில் சரியாக வைப்பதை இந்த சொல் குறிக்கின்றது. சீரகத்தை பற்றி இணையதளத்தில் தேடினால் அதன் நன்மைகள் ஏராளம் கிடைக்கும். ஆனால் அதற்கு சரியான ஒரு சொல்லை நம் முன்னோர்கள் எவ்வளவு அழகாக சுருக்கமாக அதன் குணமறிந்து வைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இது போன்ற சொற்களை நாமும் தேடுவோமே. நன்றி, வணக்கம்.